நூல் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நூல் பைப்பிங் வந்து பேக் ஃப்ரண்ட் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இன்விசிபிளாக தெரிகிற மாதிரி வந்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங்கும் நல்லா வரும், தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை எப்படி தைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்கை கட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேலப் மாடல் வரும்போது மோஸ்ட்லி நிறைய பேர் பிகினர்ஸ் நெக்கு கட் பண்ணிடுவீங்க. நெக்கு கட் பண்ணும்போது உங்களுக்கு திருப்பறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்கு கட் பண்ணாமல் என்ன ஷேப்க்கு வேணுமோ அதை வரைஞ்சிக்கோங்க. ஸோ நான் ஃப்ரண்ட்டு மட்டும் தான் அடித்து காட்டுறேன், பேக்கும் இதே மாதிரி தான் தைக்கணும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நூல் பைப்பிங் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ அதை வந்து ஒத்த குதிரை மாற்றி கரெக்டாக அடிக்கணும். ஸோ யாருக்கு எந்த பக்கம் கைவாட்ட வருதோ அந்த மாதிரி, எங்கள் அப்பாவுக்கு ரைட் ஹேண்டு, எனக்கு லெஃப்ட் ஹேண்டு, நான் அந்த பக்கம் குதிரை யூஸ் பண்ணுவேன். ஸோ யாருக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அந்த வி ஷேப்பில் வரும்போது மட்டும் அங்கே ஒரு நேஷ் வெட்டிடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ வெட்டியிருக்கல. ஸோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த நேஷ் வெட்டின தாவில் கரெக்டாக ஊசியை பின் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. திருப்பும் போது துணி வந்து அடியில் மாட்டோம் இல்லையா, அதை வந்து கத்திரியோ சிசரோ வச்சு இல்லை கையிலே கூட நீங்கள் லைட்டாக வெளியே எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நான் எப்படி எடுத்து விடுறேன் அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு திருப்பியும் வந்து தையல் அடிச்சுக்கோங்க. ஸோ அந்த ரவுண்டு கரெக்டாக வச்சு அந்த மார்க் மேலேயே வர மாதிரி சும்மா பாயிண்ட்டாக தைங்க. ரொம்ப வேகமாக ஸ்டிச் பண்ணாதீங்க. இதுக்கு தான் நான் பெடல் கண்ட்ரோல் முக்கியமாக பிகினர்ஸ்க்கு வேணும்னு நான் சொல்கிறது. நீங்கள் என்ன டிசைன்னாலும் தைக்கலாம், பட் பெடல் கண்ட்ரோல் நீங்கள் நிறுத்த வேண்டிய இடத்துல உங்களுக்கு கரெக்டாக அந்த ஊசி குதிரையை கரெக்டாக நிறுத்தணும். ஸோ அதனால் பெடல் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபினிஷிங் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஸ்டிச் பண்ணி முடித்த பின்னாடி வெளியே எடுத்துகிட்டு மேல் துணியில் வச்சு இதை ஸ்டிச் பண்ணணும். சில பேர் வந்து பேக் ஃப்ரண்ட் ஷோல்டர் எல்லாமே நோட் பண்ணுவாங்க. ஸோ இது நூல் பைப்பிங்னால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். அது வந்து நம்ம இந்த ஷோரூமில் தைக்கிறவங்க அந்த மாதிரி அந்தளவுக்கு இன்னோட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டைலர்ஸ் இந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இதே ஃபுல் ஃபினிஷிங்கில் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் துணியில் ஆப்போசிட்டில் இதை திருப்பி வச்சு நீங்கள் போட்ட ஸ்டிச் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டிச் மேலேயே இந்த ஸ்டிச்சை போட்டுட்டு வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டிச் கரெக்டாக தெரியுது. ஸோ அந்த ஸ்டிச் மேலேயே வந்து ஸ்டிச் போட்டுட்டு வரோம். ஸோ அதே மாதிரி கிண்டு எல்லாமே அதே மாதிரி. நெக்கை மட்டும் கட் பண்ணி எடுக்காதீங்க. ஸோ ஸ்டிச் போட்டது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அந்த இடத்துலையே கரெக்டாக ஸ்டிச்சு கொண்டு வாங்க. உங்களுக்கு முடிஞ்சால் கோடா இதோட சின்னதாக முன்னாடி ஃப்ரண்ட் பாயிண்ட் கம்மியாக கிடைச்சதுனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். பட் கிடைக்கிறதுல அந்த மாதிரி இருக்குதான், பட் நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம பெண்ட் பண்ணும்போது அந்த கோடா வந்து ஃப்ரண்ட்டில் இடிக்குது. ஸோ அதுக்கு கோடா நீங்கள் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெக்கை வந்து நான் நல்லா கரெக்டாக அந்த தேயிலை ஒட்டி, ஏற்கனவே அடித்த தேயிலை ஒட்டியே கரெக்டாக ஸ்டிச் போட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூல் பைப்பிங் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்கை சுற்றி 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுங்க. ஸோ நான் எப்படி கட் பண்ணி எடுக்கிறேனோ அதே மாதிரி கட் பண்ணிடுங்க. சாரி, எங்கள் அப்பா தான் கட் பண்ணி எடுக்கிறாரு, எங்கள் அப்பா தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காரு, நான் வீடியோ பிடிச்சிட்ருக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா எப்படி நேஷ் வந்து கட் பண்ணுறாரோ அதே மாதிரி அந்த பெண்டுக்கிட்டெல்லாம் நேஷ் கட் பண்ணிக்கோங்க. அந்த பெண்டு வந்து அந்த வி ஷேப் கிட்ட கட் பண்ணால் மட்டும் போதும். கீழே இருக்கிற நெக் ரவுண்டு கட் பண்ணால் போதும். வெளி பக்கமாக வர ரவுண்டுக்கு நீங்கள் கட் பண்ண தேவையில்ல, அதே பெண்ட் ஆகிக்கும். இப்போ லைட்டாக அதை வந்து திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நகத்தை வச்சு கீறினாவே போதும். நீங்கள் மேல் தையல் கூட போட தேவையில்ல, கரெக்டாக அப்படியே வந்து ஃபினிஷிங்காக உட்காந்துரும். ஸோ பார்த்திங்கன்னா நெக் ரெடி. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்க்கு, இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ முக்கியமாக நான் போடுறதே பிகினர்ஸ்க்காக தான் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.